லாரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காம ஒரு லைக் பட்டன் அமைத்து வச்சுங்க. புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஓகே, இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 919 இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து என்ன கொடுத்தோம்னு பார்த்துட்டு வந்துடலாம். நேற்றுக்கு ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்தோம். இன்றைக்கி இன்றைக்கி ஒரு அருமையான வின்னிங் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 919. ஓகேவா? 919 நம்ம வந்து ஆல் போர்டு 96 எண்ணி ஒரு நம்பர்ஸ் வரும்னு தான் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் வந்து நமக்கு அருமையான வின்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டில் சூப்பரான வின்னிங்ஸ் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ஏபிசிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பரை மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். நேற்றே சொல்லியிருப்போம். இதுலேருந்து எண்ணி ஒரு நம்பர் ஹிட்டாக வாய்ப்பு இருக்கும், ரொம்பவே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 91 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபியில் வந்து ஒரு அருமையான வின்னிங்ஸ் கிடச்சிருக்கு. பிசியில் பார்த்தீங்கன்னா 19 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அருமையான வின்னிங்ஸ் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு பிசி ஏபிஏ ஒரு ஏசி பிசி நம்ம ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இனி ஒரு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 வழியில் நமக்கு வந்து 1ஆம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில். 6 வழினா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். இதை வச்சுன்னா கூட ஒரு பாக்ஸில் ஒரு 2 பிசி வின்னிங்ஸ்னாச்சு ஒரு அருமையான வின்னிங்ஸ் கிடச்சிருக்கும். ஓகே மக்களை, வாங்க இன்றைக்கி எனக்கு கசிங்க பார்க்கலாம். பார்க்க முடியும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணாங்க, ஒரு லைக் போட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு வந்து வீடியோ போட கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. ஓகேவா? மேலே கேரளா டே நம்பர் வைக்க முதல்ல சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணுற மாதிரி 13 ரூபாய்க்கு 100 வின்னி கொடுக்குறாங்க. ஏபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு 1000 வின்னி கொடுக்குறாங்க. திருடிச்சல் 12 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற முதல்ல 5000 வின்னி கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 100 ரூபா. திருடிச்சல் 25 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற முதல் 10,000 வின்னி கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000 ரூபா. திருடிச்சல் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 14,000. பிசி வின்னிங் 500. சி போர்டு வின்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிச்சல் 60 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 28,000. பிசி வின்னிங் 1000. சி போர்டு வின்னிங் 100 ரூபா. திருடிச்சல் 70 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 32,000. பிசி வின்னிங் 1000. சி போர்டு வின்னிங் 50 ரூபா. 4 டிஜிட்டல் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 90,000 கொடுக்குறாங்க. 4 டிஜிட்டல் 110 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 4,50,000 கொடுக்குறாங்க. 3 நம்பர் வின்னிங் 10,000. பிசி வின்னிங் 1000. சி போர்டு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா கேரளா வந்து 2:55 வரைக்கும் நம்பர் வச்சுக்கலாம். டியர் பார்த்தீங்கன்னா 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50 வரைக்கும், 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நம்பர் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி 10 நிமிஷம் முடியே வச்சுக்கணும். ஓகேவா? மகளை இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம கணக்கில் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய இந்த நம்பர்ஸை நான் வந்து ஸ்டாங்கை கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து மெத்தட்ஸ் நான் வந்து எடுக்கலை, ஓரளவுக்கு கம்மியாக தான் எடுத்து நான் செக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மெத்தட் எடுக்க டைம் இல்லை, கொஞ்சம் பயமொழிக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் அங்கே போயிட்டு நான் அதிகம் மெத்தட் எடுக்க முடியல. அதனால் நாளைக்கு ஒரு சிறப்பான வின்னிங்ஸ் நான் கொடுக்குறேன். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நான் வந்து சொல்லி தான் சொல்கிறேன். உங்கள் கணக்கில் வந்தால் ப்ளே பண்ணுங்கள். நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வரணும், நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஓகே, நம்ம வந்து ஒரு 4 டேஸ் செல்ட் வச்சு நம்ம வந்து அடுத்த நாளுக்கான ஆள் கொடுத்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 400 போட்டுக்கிறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 482 போட்டு தான் நம்ம வந்து இதில் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் பண்ண நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 400 வச்சு எடுக்கலாம். நமக்கு 7 அல்லது 9 கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 752. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 752 ரொட்டேட் ஆப்ஷன் 482 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 8ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். நம்ம வந்து 752 வச்சு எடுக்கலாம். நமக்கு 7 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 770 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 770 ரொட்டேட் ஆப்ஷன் 482 போடையில் நமக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 9 அல்லது 6ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். நம்ம வந்து 770 வச்சு எடுக்கலாம். நமக்கு 9 6ன்னு கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 919 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 919 ரொட்டேட் ஆப்ஷன் 482 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா 1 அல்லது 8ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 919 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 1 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதுலேருந்து இனி ஒரு நம்பர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணிங்க. இதில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் வந்து ஸ்ட்ராங்னு சொல்ல மாட்டேன். உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் செல்ட் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 400 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 400ங்கிற ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதில் ரொட்டேட் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதில் 177 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து 6 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
400 வச்சு எடுக்கல நமக்கு 6 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 752. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 752 ரொட்டேட் ஆப்ஷன் 177 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுக்கு 2 நம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 752 வச்சு எடுக்கல. நமக்கு 7 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 770 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 770 ரொட்டேட் ஆப்ஷன் 177 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுக்கு 2 நம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 8ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 770 வச்சு எடுக்கல. நமக்கு 1 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 919 இருக்குது. அதை வச்சு நம்ம என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 919 ரொட்டேட் ஆப்ஷன் 177 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுக்கு 2 நம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4ஆம் நம்பர் அல்லது 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 9ஆம் நம்பர் மீண்டும் ஒரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் வருது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா மகளே, பார்த்தீங்கன்னா நம்ம 919 வச்சு எடுக்கல. நமக்கு வந்து 9 அல்லது 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 9ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 4ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 9ஆம் நம்பர் மீண்டும் வரணும். அந்த மாதிரி தான் நம்ம கணக்கில் வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கில் 1 அல்லது 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா வர மாதிரி தான் நம்ம கணக்கில் வந்துட்டுருக்கு. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிபிசி வந்து 4 நம்பர்ஸ் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். 19 91 14 41 89 98 84 48 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். கமெண்ட்டை போட்டு விடுங்க. ஓகேவா மகளே, இன்றைக்கி நான் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 893 வந்து ஒரே ஒரு பாக்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ராங்குன்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஓகேவா, இது ஒரு 50% வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். மற்ற நான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு 30 மெத்தட்ஸ்னாச்சும் நான் பார்த்தேன். அதான் எந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நான் வந்து கொடுப்பேன் மேக்ஸிமம். அது வரைக்கும் நம்ம ஒரு 5 மெத்தட் 6 மெத்தட் தான் நம்ம வந்து எடுத்தோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெத்தட் எடுக்க எனக்கு டைம் இல்லை. ஒரு நாளைக்கு 2-3 நேரம் தான் எனக்கு தேவைப்படும் அவ்வளோ மெத்தட் எடுக்க. இன்றைக்கி மெத்தட்ஸ் எடுக்க அவ்வளோ டைம் இல்லை. அதனால் நம்ம வந்து ஒரே ஒரு பாக்ஸ் கொடுத்துருவோம். இந்த பாக்ஸ் வந்து நம்பர் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறமேட்டுக்கு வருத்தப்படாதீங்க. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணாங்க. ஓகேவா, நான் ஸ்ட்ராங்காக கொடுக்கும்போது மட்டும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். மகளே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 919. ஓகேவா, இன்றைக்கி யார் பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்ன்னு நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹரிகௌதம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9-4 கொடுத்துருக்குல. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டில் ஒரு அருமையான நியூஸ் கிடச்சிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராஜா அவர் வந்து 907 கொடுத்துருக்குல. அது ஏ போர்டு கொஞ்சம் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது முருகேஷ்குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 கொடுத்துருக்குல. 9ஆம் நம்பர் சூப்பராக ஒரு நியூஸ் கொடுத்துருக்குல. இவரும் பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குமார் முத்து அவர் பார்த்தீங்கன்னா 799 கொடுத்துருக்குல. அவர் ஆனால் 2 நம்பர் கொடுத்துருக்குல. ஆனால் கொஞ்சம் போர்டு மாற்றி வச்சுட்டாப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக பேர் இல்லை மாதிரி தான் சொல்கிறான்னு நான் சொல்லப்போனால். நம்ம 2 நாளாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுக்கல. எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது. ஓகேவா, நம்பர் வரலனாலும் சரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் உதவியாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு. ஓகே மக்களே, நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். நேற்று லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா, இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்து கொடுக்கலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதனால் மெத்தட்ஸ் கொஞ்சம் எடுக்க டைம் இல்லை, அங்கே போகணும். ஓகே மக்களே, நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தா மனம் லைக் பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, ஓகே, மீண்டும் நாளைக்கு எனக்கு சிங்கில் பார்க்கலாம்.